ஒரு விஷயம் சொன்னாங்க, ஒரே ஒரு சென்டென்ஸ் தான். ஐ லைக் யூ a lot. எனக்கு நீங்க ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நான் உங்க லைஃப்ல இந்த நாய மாதிரி இருப்பேன் அப்படின்னாங்க. எனக்கு அப்படியே for obvious reasons நீடிக்கல. அது ஏன் நீடிக்காம போச்சுன்னு ஃபீல்? She did a few mistakes. அது நான் சொல்ல விரும்பல. நீங்க ஐஸ்வர்யாவோட எவ்வளவு நாள் வாழ்ந்தீங்க? நீங்க அவங்க டாக்டர் உங்க கூட எவ்வளவு நாள் இருந்தாங்க? 12-13 வயசு ஆற வரைக்கும். நீங்க அவங்கள பார்த்து பேசுறது உண்டா? என் கேஸ்ல நான் பயாலஜிக்கல் ஃபாதர் இல்ல ஒன்று. அதே டைம்ல எனக்கு ஐ ஆல்சோ ஃபீல் தட் when I heard a few things about Aishwarya's life, I felt bad. நான் ட்ரை பண்ணாம இல்லை. When she knew that daughter is going a certain way, she also wanted to take revenge on her. அம்மாவையே அம்மா இல்ல அப்படின்னு ஒதுக்கி வைக்கிறது, பெத்த பொண்ணை இன்னும் வீட்டுக்கு வரக்கூடாது நீ அப்படின்னு ஒதுக்கி வைக்கிறது. வெறும் அவங்கள டார்கெட் பண்ற மாதிரி இருக்கு எனக்கு. இதெல்லாம் நீங்க இவ்வளவு நாளா பேசாம இப்ப பேசுறது அவங்க மேல ஒரு மலைன் பண்ற மாதிரி. இவன் பேசாமலாம் இல்லீங்க. சென்னை கார்ப்பரேஷன் லிமிட்ல வீடு வாங்க எம்பி டெவலப்பர்ஸ்க்கு வாங்க பேசிக்கலாம். 7825806806. மகாவிஷ்ணுவுடன் சிறப்பு தியானம். மகா சிவராத்திரி இரவில் சக்தி வாய்ந்த தியான பயிற்சியில் கலந்து கொள்ள இன்றே முன்பதிவு செய்யவும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நீங்க மலையாளத்துல ரொம்ப பாப்புலரா இருந்த போது, அதாவது யூ ஆர் ஒன் ஆஃப் த மோஸ்ட் லீடிங் ஆக்டரா இருந்தீங்க இல்லையா? அந்த டைம்ல தான் லக்ஷ்மிகாக்கும் உங்களுக்கும் ஒரு காதல் மலர்ந்தது. அந்த காதல் மலர்ந்தது பாம்பேன்னு எனக்கு தெரியும். ஓகே, பாம்பேல தான் அந்த காதல் மலர்ந்தது. கொஞ்சம் எங்க நேயர்களுக்கும் சொல்லுங்க. அதாவது நாங்க முதல்ல சந்திச்சது சட்டக்காரிங்கிற ஒரு படம், ரொம்ப பாப்புலர் படம். அந்த படத்துல தான் முதல்ல நாங்க சந்திச்சோம். அந்த டைம்ல என்னோட பேரண்ட்ஸ், என்னோட அம்மாவும் அப்பாவும் அப்போ பாம்பேல இருந்தாங்க. அப்போ நான் ஷூட்டிங்காக இங்கே வருவேன், நான் திரும்பி பாம்பே போயிடுவேன், பாம்பேல இருப்பேன். அப்போ ஒரு நாள் பாம்பேல காலையில் ஒரு ஃபோன், இது மாதிரி லக்ஷ்மிட்டு மோகன், நான் பாம்பே வந்திருக்கேன், லக்ஸு அட்வர்டைஸ்மெண்ட்டு ஷூட்டிங் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன், எனக்கு கொஞ்சம் ஷாப்பிங் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு, கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. சரிம்மா நான் வரேன் அப்படின்னு சொல்லி நான் போனேன். அவங்க ரிட்ஸ்ங்கிற ஹோட்டலில் தங்கியிருந்தாங்க. அப்போ நான் சரின்னு சொல்லி அவங்க அங்கே போய் பிக்கப் பண்ணி நாங்கள் ஷாப்பிங்கிற எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போகிறோம். இங்கே ஒரு இடத்துல, ஒரு பர்டிகுலர் இடத்துல நல்ல பர்ஃப்யூம்ஸு எல்லாமே கிடைக்கிற ஒரு இடம். ஏன்னா அவங்க பர்ஃப்யூம்லாம் விரும்பி நிறைய வாங்குவாங்க. அவங்களே கேட்டாங்க, இந்த பர்ஃப்யூம் அங்கே கிடைக்கும், நிறையா வாங்குவேன். சரின்னு சொல்லி அங்கே கூட்டிகிட்டு போனேன். அங்கே ஒரு பர்டிகுலர் ஷாப்பில் பர்ஃப்யூம் இப்படி வரணும்லாம் இப்படி எடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போ நான் அப்படி பார்த்தபோது அதில் ஒரு டாக் ஒரு இதில் ஷேப்பில் ஆஃப்டர் ஷேவ் ஒரு லோஷன் அப்படி எடுத்து பார்த்தேன். பார்த்து இது மாதிரி என்ன விலைன்னு கேட்டேன். அவன் 500 ரூபா அப்படின்னா, சரி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். நல்லா இருக்கு கொடுத்துட்டேன், வாங்கலை. எல்லாம் முடிஞ்சு அன்றைக்கி எங்கேயோ போய் சாப்பிட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹோட்டலுக்கு நான் இந்த மாதிரி ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துருக்கேன், அவங்க பேக் சீட்டில் உட்காந்துருக்காங்க டாக்ஸியில். அவங்கள ஹோட்டலில் விடுறதுக்காக வந்தேன். ஒரு 9 மணி பக்கம் இருக்கும். விடும்போது, மோகன், ஐ ஹேவ் டு கிவ் யூ சம்திங் அப்படின்னாங்க. என்னம்மா, என்ன தெரியலையே. இந்த டாக் இருக்கு பாருங்க, நான் பார்த்தேனே அங்கே ஆஃப்டர் ஷேவ் லோஷன், அதை எடுத்தாங்க. டார்க் ப்ரௌன் கிளாஸில் உள்ள அழகாக இருக்கும். அதை எடுத்து எப்படி என்கிட்ட கொடுத்ததோட நாம் ரொம்ப ஒரு விஷயம் சொன்னாங்க, ஒரே ஒரு சென்டென்ஸ் தான். ஐ லைக் யூ a lot. எனக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நான் உங்கள் லைஃப்பில் இந்த நாய மாதிரி இருப்பேன் அப்படின்னாங்க. எனக்கு அப்படியே நான் உண்மையிலேயே எனக்கு என்ன எப்படி இதுக்கு ரியாக்ட் பண்ணுறது தெரியல. ஃபர்ஸ்ட் டைம்
லைஃப்பில் வந்து ஒரு கேர்ள் இஸ் ப்ரப்போசிங் டு மீ வர்ச்சுவலி. எனக்கு அது எப்படி அதை எது ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல. நான் ஆக்சுவலாக வந்து அக்கா வந்து ரொம்ப ஒரு போல்டு டைப்பு. இந்த அளவுக்கு பவ்யமாலாம் டைப்பே கிடையாது. ஆனால் அவங்க அந்த அளவுக்கு உங்களை லைக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அதில் ஒரு முக்கியமான விஷயம். கரெக்டு. ஆனால் நான் அன்னைக்கு பண்ண தவறு என்னன்னா, நான் அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டேன். அது பெரிய தவறு. ஏன்னா என்னை பொறுத்தவரையிலும் நான் அப்போ அதுக்கு ப்ரிப்பேர்டாக இல்லை. உண்மையில் நான் என்னோட கெரியர் தான் எனக்கு முக்கியமாக இருந்தது. ஆனால் அதை நான் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டேன். உண்மையில் சொன்னால் என்ன எடுத்து பாதிக்கப்பட்டேன்னே சொல்லலாம். அன்றைக்கி நைட் நான் தூங்கலை. காலையில் எழுந்து என்ன பண்ணுறதுன்னே புரியாமல் என்ன சரி நம்ம வேற அவனுக்கு ஃபோன் பண்ணி அது மாதிரி நான் உங்களை சந்திக்கணும் அப்படின்னு. என்ன பண்ணாங்க, அவங்க இருக்கிற ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டாங்க. அது எனக்கு தெரியாது, ஷூட்டிங் கேன்சல் பண்ணுறாங்கன்னு தெரியாது. வாங்க நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னாங்க. போகிறேன். போய் மறுபடியும் வெளியே சாப்பிட நான் சொன்னேன், நைட்டில் நான் தூங்கவே இல்லை அப்படின்னு சொல்லி மறுபடியும் வந்து ஹோட்டலில் ரிசப்ஷனில் வந்து உட்காந்தோம். அப்போது இவங்கிட்ட ஓப்பனாகவே கேட்டாங்க. உண்மையிலேயே எனக்கும் வந்து லைஃப்பில் நானும் ஒரு சார்ட் ஆஃப் ஒரு டேர்னிங் பாயிண்டில் தான் நானும் இருக்கேன். இது அவங்க சொன்னது. அதனால் வை டோன்ட் வி கெட் மேரிட் ஓப்பனாக கேட்டாங்க. நான் என்ன பண்ணேன், ஐ ஆம் ஆல்சோ சென்டிமெண்டல் லாட். நான் கேட்டேன் அவங்கள, தெரிஞ்சு போச்சு எனக்கு. நான் சொன்ன மாதிரி அம்மா எனக்கு ஐ பிலாங் டு ஹைலி ட்ரெடிஷ்னல் ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்காமல் உங்களை ஐ கேனாட் ஹேவ் எனி திங் டு டூ வித் யூ. உங்கள்கிட்ட ஏதாவது குங்குமம் ஏதாவது கொடுங்க அப்படின்னு முதல்ல குங்குமத்தை விட்டேன். ஸோ அன்னைக்கு அதுதான் என்னோட முதல் அனுபவம், ஃபர்ஸ்ட் நைட். ஸோ ஃபார் ஆல் பர்பஸஸ் வி பிகேம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தட் டே. அதுக்கப்புறம் சென்னை வந்ததுக்கப்புறம் லாயரை பார்த்து அவரில் நீங்கள் அனௌன்ஸ் பண்ணிடுங்க, ஐ மீன் யூ கேன் அனௌன்ஸ் டு தி ப்ரெஸ், லெட் த ப்ரெஸ் நோ அப்படின்னு ப்ரெஸ்ஸுக்கு எல்லாம் அனௌன்ஸ் பண்ணி வி ஆர் பிகமிங் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அதுக்கப்புறம் நடந்தது என்னங்கிறது வந்து சொல்லாமல் இருக்கிறதே பெட்டர். ஏன்னா எங்களுக்கு வி ஹார்ட்லி ஹேட் எனி டைம் டு ஸ்பெண்ட் வித் ஈச் அதர். I was also busy, she was also busy. When I was not shooting or anything, I was saddled with the duty of பொறுப்புன்னு ஒன்று இருக்குல்ல, லுக்கிங் ஆஃப்டர் த சைல்டு. அதாவது இப்போ ஐஸ்வர்யான் இருக்காங்களே, ஒரு வயசு 1.5 வயசு, அப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்கு அந்த குழந்தை. அந்த குழந்தைய வந்து பார்த்துக்கிறது பாட்டி இருக்காங்க, இருந்தாலும் இந்த இது நர்சரி எல்லாம் கொண்ட விடுறது, ஸ்கூலுக்கு கொண்ட விடுறது, நர்சரிக்கு வீட்டுக்கு கூட்ட விடுறது, இப்படி அந்த மாதிரி போயிட்டு இருந்தது லைஃப். ஆனால் ஃபார் ஒப்வியஸ் ரீசன்ஸ் நீடிக்கலை. அது ஏன் நீடிக்காம போச்சுன்னு ஃபீல் பண்ணுறதில்ல, நடந்த சம்பவங்கள் எப்படி. ஐஷோ உங்க பாட்டி உங்களை ஏற்றுக்கிட்டாங்களா? ருக்மணிமா உங்கள்கிட்ட நல்லா இருந்தாங்களா? ஆமாம்மா, அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஷி வாஸ் ஹாப்பி தட் ஷி வாஸ். பட் ஒன் திங், இவங்க வந்து அவங்கள வந்து அம்மாவா, அம்மா உண்மையான அம்மா அவங்க தான். இவங்களுக்கு வந்து லக்ஷ்மிக்கு வந்து ஒரு பயம். டு ரேதர் டு பிகம் one way of becoming closer to me was to prove that she is an out and out Brahmin belonging to Palakkad side. So she cooked up a story that no, Rukmani is not my real mother. I have been adopted by her. My real parents are in Palakkad. நீங்க சொல்றத நம்பற மாதிரியே இல்லையே. நான் என்ன சொல்றேன், I believe all this because you don't have எங்க எல்லாருக்குமே தெரியும் ருக்மணிமா தான் அம்மான்னு. ஆமா, ஆனால் நான் எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. அது இவ சொல்லவே நான் எப்படி நம்பாமல் இருக்கிறது. பட் அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க ஒரு வெரி ஸ்மார்ட். இங்கே மதுரை விநாயகம்னு ஒரு டாக்டர், டேரக்டே மதுரை விநாயகம் தான் அவங்க புள்ள, இங்கே டி நகரில் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க தான் வந்து ஒப்ஸ்டட்ரிஷியன் அண்ட் கைனகாலஜிஸ்ட். இவங்களுக்கு டெலிவரிக்கு அவங்க தான். ஒரு நாள் நான் வந்து ஷூட்டிங் முடிஞ்சு நான் வீட்டுக்கு வந்தபோது இவங்க ஃபோன் பண்ணாங்க. ருக்மணிமாவா? இவ லக்ஷ்மி ஊரில் இல்லை அந்த டைம் பார்த்து கரெக்டாக அவங்க நல்லா பிளான் பண்ணாங்க.
நீங்கள் கொஞ்சம் உங்களை நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக பார்க்கணும் அப்படின்னு. சரி சொல்லி நான் வந்தேன். சீதம்மா காலனியில் தான் வீடு வந்தால் இந்த அம்மா மருது விநாயகம் அம்மா உட்காந்துருக்காங்க. இவங்க லக்ஷ்மியை வந்து பிரசவம் ருக்மிணி அம்மாவை பிரசவம் பார்த்து லக்ஷ்மி டாக்டர் அந்த அம்மா சொன்னாங்க, நான் தான் பிரசவம் பார்த்தேன், நான் தான் என் கையால் குழந்தைய மாதிரி அவங்க சொன்னாங்கன்னா அது பெரிய போய் நீங்கள் நம்பாதீங்க. அதை நம்பாதனாலையோ இல்லை நம்பாமல் இருக்கிறதுனாலையோ ஒரு ஹஸ்பண்டோடைய ரிலேஷன்ஷிப் வந்து எந்த விதத்தில் கிடப்போது எனக்கு புரியும். ஆறாவது பட் அவங்க பயந்தாங்க. ரெண்டாவது உங்ககிட்ட நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன். ஆஸ்கிங் டு யூ திஸ் அஸ் அ ஃப்ரெண்ட். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கல்யாணம் பண்ணால் நீங்கள் எதுக்காக வந்து ஒய்ஃபுடைய வீட்டில் போய் குடியிருந்தீங்க? அங்கே நீங்கள் தப்பு பண்ணதா ஃபீல் பண்ணலையா? நீங்கள் ஒரு ஒய்ஃபை வந்து நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்திருக்கணும். இல்லை என்ன என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ வீடு வாங்கலை. நான் வந்து நான் சொன்னேனே பாம்பேக்கு அடிக்கடி போவேன், இங்கே வருவேன், அந்த மாதிரி ஒரு டைம் அது. அதனால் இங்கே வாடகை வீட்டில் தான் இருந்தேன், கிருஷ்ணபுரின்னு அண்ணாமலை நகர். அப்போ அங்கே வந்து எனக்கு இருக்கிறது 2 பெட்ரூம் தான். அங்கே எப்படி இவங்க வந்து சௌரியமாக இருக்க முடியாது. இப்போ நீங்கள் பெரிய ஹீரோவாக தானே இருந்தீங்க. அதெல்லாம் கரெக்டு தான். அதுக்கு அப்புறம் தான் நான் வீடு வாங்கினேன். அதுக்கு அந்த டைமில் வாங்கலை, பாம்பேயில் வாங்கிட்டேன் வீடு. அதாவது எங்கள் அம்மா அப்பா இருந்த இடத்துல இருந்து அவங்க தங்கறதுக்காக ஜுஹு பீச்சில் நல்ல வீடு வாங்கினேன். பட் நான் போய் அங்கே போய் கொடுத்துன பண்ண முடியாது, பிகாஸ் கெரியர் வாஸ் ஹியர். அப்போ no objection in Akka continuing with her career. அது இல்லை, we have never interfered. அது ரொம்ப கரெக்டாக சொல்லணும். அவங்களும் இன்டர்ஃபியர் பண்ணது கிடையாது, நானும் இன்டர்ஃபியர் பண்ணது கிடையாது. What is the friction then? ஃப்ரிக்ஷன் கேட்டதுன்னா வந்து சொன்னேன், we have had, அதாவது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி இருக்கிறதுக்கு எங்களுக்கு ஹார்ட்லி எனி டைம் அது இல்லை, அது கிடைக்கல. இந்த மீன் டைம் ஷீ டிட் எ ஃபியூ மிஸ்டேக்ஸ். அது வந்து நான் வந்து சொல்ல விரும்பலை, ஏன்னா அது வந்து கொஞ்சம் இல்லை வந்து பிகாஸ் மிஸ்டேக்ஸ் இன் த சென்ஸ் ஷீ லெட் some men exploit her, some other men. I think see what happens in everyone's life, ஒரு எமோஷனல் ஆங்கிள்ங்கிறது எங்கேயாவது ஒரு இடத்துல வருது. எங்கேயோ ஒரு தப்பு நடக்க வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும், நீங்களும் வந்து இண்டஸ்ட்ரி இருந்தவங்க, உங்களுக்கு தெரியும், என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கிஷுவா யாராவது இன்னொரு ஆக்ட்ரஸோடையா நடிகையோடையா என்னோட பேர் எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க முடியாது. ஐ வாஸ் வெரி வெரி கேர்ஃபுல். ஐ வாஸ் நெவர் தட், பட் திஸ் ஹேப்பன்ட் வித் மீ. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சரத் பாபு சாரை பற்றி கூட எங்கேயுமே கிசு கிடையாது. பட் வி ஆல் நியூ சைலண்டாக நிறைய விஷயங்கள் நடக்கும். அந்த மாதிரி உங்ககிட்ட ஏதாவது இருந்திருக்குமா? இல்லையா? கிடையாது. இல்லை கிடையாது. ஐ எம் நாட் கேப்பபிள் ஆஃப் இட். எனக்கு வாய்ப்பு இல்லாமல் இல்லை. என்னோட நான் வந்து அந்த டைமில் வந்து நடித்த ஹீரோயின்ஸ் எல்லாமே வந்து டாப் ஹீரோயின்ஸ் எல்லாமே, ஷீலா, சாரதா, வாய்ப்பு இல்லாமல் இல்லை. பட் I know that, I mean, another heroine also was very much interested in me, and I don't want to take her name because she is happily settled in life. She was also interested in me, and she, in fact, broke down and said that, I wish I get a husband like you, but I never sort of, fell into all that. But don't you think when things were not working out, you should have, as a good husband, நீங்க அதை வந்து இன்னும் அதை எப்படி ஒர்க் அவுட் பண்றது கரெக்டா நீங்க யோசிச்சிருக்கணும் இல்லையா? ஒர்க் அவுட் பண்றதுக்கு நான் ட்ரை பண்ணேன். ஒன்று மட்டும் நான் பார்த்துட்டேன் என் லைஃப்ல. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரொம்ப லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பிகாஸ் ஐ எம் ஆல்சோ சிங்கிள் மதர், ஐ எம் டெல்லிங் யூ, ஒரு தடவை பிரிஞ்சு போயாச்சுன்னா எல்லா அக்யூசேஷனும் லேடி மேலே மட்டும்தான் வருது. என் ஜென்ஸ் மேலே தப்பே இல்லாத மாதிரி இருக்குது. எதனால் அப்படி வருது மோகன் சார்? ஐ வாண்ட் டு பி ஆனஸ்ட் வித் யூ. ஐம் ஆஸ்கிங் எ வெரி ஃப்ராங்க் கொஸ்டின் டு அனலைஸ் திங்ஸ். அதுக்கு பதில் சொல்லுறதுக்கு ஒரே ஒரு இது வந்து இப்போவும் ஆணாதிக்க சொசைட்டிம்பாங்களே, ஆணாதிக்க சமுதாயம், அதுதான் நம்ம சமுதாயம் எல்லாமே அதுதான். இது ரிலீஜியன் கிடையாது. ரிலீஜன் அது ஹிந்து ஆகட்டும், முஸ்லீம் ஆகட்டும், கிறிஸ்டின் ஆகட்டும், எல்லாமே வந்து பேட்ரியார்கல் சொசைட்டி தான். பேட்ரியார்கி தான். ஆம்பளை சொன்னது தான், வச்சது தான் சட்டம். அப்படி கொண்டு வந்துட்டாங்க நம்ம கொண்டு வந்துட்டாங்க. எக்ஸப்ட் கேரளாவில் வந்து நாயர்ஸ் அந்த அது மெட்ரியார்கல். அங்கே வந்து ப்ராப்பர்ட்டி வந்து இது இருக்கு பாருங்க, ப்ராப்பர்ட்டி ரைட்ஸே வந்து விமனுக்கு தான், லேடிஸுக்கு தான். அந்த ஊர்ல மட்டும்தான் அது. வேற ஐஸ்வர்யாவோட எவ்வளவு நாள் வாழ்ந்தீங்க நீங்க? அவங்க டாக்டர் உங்க கூட எவ்வளவு நாள் இருந்தாங்க பாருங்களேன்? 1975 இருந்து 85 வரைக்கும் 10 years. 13 வயசு ஆற வரைக்கும். நீங்க அவங்கள பார்த்து பேசுறது உண்டா?
இப்போ பேசுறது இல்லை, இப்போ வந்து கிடையாது. இப்போ அது ஃபோன் பண்ணுவாங்க, நல்லா இருக்கியாமா, நல்லா, அதோட சரி. அல்லாமல் வந்து நாங்கள் அடிக்கடி பேசுறது எல்லாம் கிடையாது. பிகாஸ் அவங்க லைஃப், நானும் அவங்களும் சில தவறுகள்லாம் செஞ்சுட்டாங்க. நான் சொல்லியும் எவ்வளோ அட்வைஸ் பண்ணி பார்த்தேன். அது இல்லாமல் அவங்களுக்கும் ஏதோ சில தவறுகள் செஞ்சுட்டாங்க. வேறு சில விஷயங்களும் நான் கேள்விப்பட்டேன், எனக்கு தெரியாது, உண்மையான தெரியாது. அதனால் நான் அதை பற்றி ரொம்ப நானும் இது பண்ணிக்க போகல. பட் ஒரு ஸ்டேஜில் வந்து நான் ட்ரை பண்ணாமல் இல்லை, நான் போய் அவங்க படிக்கிற ஸ்கூலுக்கு போய் மீட் பண்ணி அவங்கள கிளைம் பண்ணலான்ட்டு அவங்கள வந்து நீ என்னோட வந்து இருக்கியாமா அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்களுக்கு 10 வயசு வரும். அது அழ ஆரம்பிச்சிருச்சு. என்னப்பா நீ இப்படி கேட்குறிய, நான் என்னத்தை பதில் சொல்கிறது தெரியல, நான் எப்படி உன்னோட வந்து இருக்கிறது, நீ எப்படி என்ன ஸ்கூலுக்கு பார்த்துக்கிட்டு எனக்கு உன்னால் முடியுமாப்பா? சரி சொல்லி நான் அதோட நான் லாயர் பார்க்குறேன் சொல்லி லாயர் பார்த்து லாயர் சொல்லிட்டார், நோ, யூ வில் நாட், ஈவன் இஃப் யூ கோ டு கோர்ட் யூ வில் நாட் கெட் ஹர் பிகாஸ் யூ ஆர் நாட் ஹர் நேச்சுரல். ஏன்னா எனக்கு தெரியும் பயாலஜிக்கல் ஃபாதர் இல்லை. ரெண்டாவது உமன் இஸ் ஏர்னிங், பிகாஸ் இப்போ நான் வந்து ஏர்னிங் மெம்பராக இருந்தேன். ஸோ அஃப்கோர்ஸ் என் ஹஸ்பண்ட் டிமாண்ட் பண்ணி கேட்கல குழந்தைங்கள, அது வேறு விஷயம். பட் டிமாண்ட் பண்ணியிருந்தா ஐ வுட் நாட் கிவன் த கிட்ஸ், பிகாஸ் வென் ஐம் ஏர்னிங் மை செல்ஃப் தென் ஐ கேன் ப்ரொடெக்ட் மை சில்ட்ரன், இல்லைங்களா? அது ஒன்று. என்னவா குழந்தை சரியாக வளராமல் போயிடுச்சு அப்படிங்கிறது தான் வருத்தமாக இருக்குது. இல்லை, இதுதான் என் கேஸ்லேயே. அதுதான் என் கேஸில் வந்து நான் வந்து பயாலஜிக்கல் ஃபாதர் இல்லை ஒன்று. அதே டைமில் வந்து எனக்கு ஐ ஆல்சோ ஃபீல் தட் when I heard a few things about ஐஸ்வர்யாஸ் லைஃப், I felt bad that எனக்கு இப்படி ஆயிடுச்சு, கடைசியில் இப்படி வளரும். பட் அந்த குழந்தை என்கிட்ட அட் ஒன் பாயிண்ட் சொல்லாமல் இல்லை. அதாவது உங்களுக்கு நான் சொல்ல வேண்டாம், லக்ஷ்மி கொஞ்சம் ஒரு ஹாட் ஹெடட் ராதர் ஒரு பர்சன். She wanted to sort of prove her point when she knew that daughter is going a certain way. She also wanted to take revenge on her. இல்ல நான் என்ன சொல்றேன், ஐ டோன்ட் அக்ரி ஹியர். இல்ல சொல்லி முடிக்கிறேன். எப்படி ஒரு மதர் வந்து ரிவெஞ்ச் எடுக்க முடியும் ஒரு குழந்தை மேல? இப்போ குழந்தை நீ தப்பு பண்ற, நம்ம கண்டிக்கணுமா இல்லையா? ஒரு நிமிஷம் கண்டிச்சிருப்பா. ஆனா இப்ப சொல்லிட்டாளே that I will take revenge on you அப்படின்னு பொண்ணு சொல்லும்போது அதுக்கு பதில் அவ என்ன பண்ணா, அவ சொல்லி அவளை வந்து இது பண்ணிருக்கணும். அவ பண்ணல. She adopted another girl. நீங்க வந்து who has nothing to do with her. ஒன்று யோசிச்சு பாருங்க. ஒரு ஒர்க்கிங், நான் வந்து யாரையும் சப்போர்ட் பண்ணி பேசல. எனக்கு அக்காவையும் பிடிக்கும், உங்களையும் பிடிக்கும். நீங்களும் எங்கள் குடும்பத்தில் வந்து எனக்கு ஒரு பிரதர் மாதிரி நிறைய என் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அக்கா சின்ன பிள்ளையிலேருந்தே நம்ம பார்த்துருக்கோம். இருந்தால் ஒரு மதர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நான் சொல்கிறேன். நான் 24 hours வேலை பார்த்துட்ருக்கேன். உனக்கு வேணுங்கிற சாப்பாடு இது எனக்கு எல்லாமே உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது நீ ஒழுங்காக படிக்கணும். பாட்டி பார்த்துக்கிறாங்க, வீட்டில் பாட்டி இருக்காங்க. ஃபார் சம் ரீசன் நீ வந்து பாதை தவறி போகிற, ஃபார் சம் ரீசன் அப்படி பாதை தவறி போகும்போது, போகாதம்மா இங்கே போனால் உனக்கு சுடும், அடுப்பில் கை இருந்து நம்ம என்ன சொல்கிறாங்க பெரியவங்க, நெருப்பில் கை வைக்காத சுடும். இல்லை நான் வச்சு தான் பார்ப்பேன் அப்படின்னா என்ன பண்ண முடியும்? வச்சு பாரு அப்படிதான் சொல்லுவோம். ஆனால் ஒரு குழந்தைய போய் அவங்க தத்தை எடுக்கணும் அப்படின்னா, தன் பெத்த ஒரு குழந்தை, ஒரே குழந்தை, இது இன்னைக்கு வரைக்கும் நான் அவங்கக்கிட்ட பேசினதே கிடையாது. நான் இங்கே சொல்கிறேன், அதை விட்டுட்டு அவங்க தத்தை எடுக்கணும்னா எவ்வளோ மனசு புண்பட்டிருந்தா, என்ன நேசிக்க எனக்கு ஒரு குழந்தை வேணும், இப்போ என்கிட்ட டைம் இருக்கு, இந்த குழந்தையாவது நான் ஒழுங்காக வளர்க்குறேன்னு நினச்சிருக்கலாம் இல்லையா? நினைக்கலையே. ஏன் அந்த குழந்தை நல்லா தானே வளர்ந்துருக்கு, அது எப்படி தெரியும் நமக்கு நல்லா வளர்ந்துருக்கா இல்லையான்னு சொல்லி? இல்லை, அவன் தத்து எடுக்கலாமா? எனக்கு 3 குழந்தை இருக்கா. நான் ஆக்சுவலாக நீங்கள் நம்ப மாட்டீங்க, முந்தா நேற்று காத்தால கூட ஒரு குழந்தைய தத்து எடுத்திருக்கேன். அது சரி, உங்க விஷயம். நான் பேசிக்கா சொல்றேன். அம்மா அப்பா 2 பேரும், அந்த தர்ஷன் பையன் பேரு, அம்மா அப்பா 2 பேருமே கை விட்டுட்டாங்க. எனக்கு தாங்கவே இல்லை. அது அவ்வளோ அழகா இருக்கு பாக்குறதுக்கு. அது வந்து that's a different thing. That's a different thing altogether. ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும், லக்ஷ்மியை பொறுத்த வரைக்கும், தத்தெடுத்த சூழ்நிலை வந்து இவளுக்கு நான் ஒரு பாடம் கற்பிக்க போறேன். அது 2 பேரும் ஒரு கான்ஃபரன்டேஷன் மாதிரி ஆயிடுச்சு. இது ஏன் நான் சொல்றேன், 2 புல், அதை நான் ஒத்துக்கிறேன். 2 பேருமே ஸ்ட்ராங் ஹெட்டட், 2 புல், அதுல டவுட் கிடையாது. என்ன வந்து ஒருனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, லக்ஷ்மி அவ அம்மாவையும் சரி பொண்ணையும் சரி ஒதுக்கி வச்சுட்டாங்க. வீட்டில் வரக்கூடாது, பண்ணது தவறு. அவங்க 2 பேரும் எங்கேயோ ஒரு இடத்துல போய் வாடகைக்கு, ஐ திங்க் கமாண்டர் இன் சீஃப் விட்டு எங்கேயோ ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணாங்க.
ஐஸ்வர்யா. அப்பா எனக்கு ஒன்று பார்க்கணும். சரி, அப்போ நான் என்ன பண்ணேன், சரிம்மா அப்படின்னு சொல்லி நான் அங்கே போனேன். போனால் பாட்டி இருந்தாங்க. அப்போ தான் அவங்க சொன்னாங்க கிட்ட, நான் வந்து சோவை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். ஏதோ ஒருத்தர், அம்மா நீ பண்ணுறது தவறு, உங்கள் அம்மாவோ பாட்டியோ சொல்கிறத கேட்டுட்டு நீ இது பண்ணுறது தவறு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு போச்சு, இவங்க சொல்கிறதுக்கு கேட்டதுமே எனக்கு தெரிஞ்சு போச்சு இது வந்து இப்போ பண்ணுறது. அப்போ தான் எனக்கு சொன்னாங்க, நோ ஐ வாண்ட் டு டீச் யுவர் எ லெசன். அதான் ரெண்டு பேருடைய ஈகோ கிளாஷ்ல ஐ வாண்ட் டு டீச் எ லெசன், ஐ வாண்ட் டு டீச் எ லெசன். ஒரு பொண்ணு அம்மாவை பார்த்து நினைக்கிறது எவ்வளவு தப்பான விஷயம். நான் பாட்டிகிட்ட கேட்டேன், ஏன்னா நீங்களாவது சொல்லி. பாட்டி சொன்னாங்க, நீங்க வந்து என்னையே அம்மா இல்லைன்னு சொல்லி ப்ரூவ் பண்றதுக்கு, உங்கள்கிட்ட ப்ரூவ் பண்றதுக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டா, என்னை பொறுத்த ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஒரு சென்டென்ஸ் நான் மறக்கவே முடியாது. அந்த ஆண்டவன் நினைச்சாலும் இனிமே லட்சுமி மாதிரி இனிமே வந்து ஒரு பிறவிய அந்த ஆண்டவன் நினைச்சாலும் பண்ண முடியாது. இது வரைக்கும் பண்ணதும் கிடையாது, பண்ணவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பிறவி லட்சுமி. அதனால நான் என்ன சொன்னாலும் Of course, she is one of the very beautiful actors. இல்ல, அதாவது அந்த சென்ஸ்ல சொல்லல அவங்க, அந்த சென்ஸ்ல அவங்க சொல்லல. பெத்த அம்மாவை இப்ப நான் ஒன்னு சொல்லட்டா மோகன்ஜி, நான் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன். எங்க அம்மா வேணாம் சொல்ல கேட்கல, ஓடி போய் கல்யாணம் பண்ணேன். எங்க அம்மா நீ செத்தாலும் உன் முகத்தை நான் பார்க்க கூடாது, என் முகத்தை நீ பார்க்க கூடாது. இது எல்லா மதரும் சொல்றது தான். என்ன பண்ண முடியும்? அந்த நேரத்தில் மண்டையில் ஏறாது. லவ் பண்ணும்போது ஒருத்தர் மண்டைக்குள்ளே வந்து பெரியவங்க சொல்கிற நல்லது கெட்டது ஏறவே ஏறாது. அதுக்கப்புறம் நான் எவ்வளோ அழுதுருப்பேன், எங்கள் அம்மா எவ்வளோ அழுதுருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் கட்டி பிடிச்சிக்கிட்டோம், குழந்தை பிறந்து. இதுதானே குடும்பங்கிறது. அது நேச்சுரல், அது நேச்சுரல். தட் இஸ் வெறும் அவங்கள டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்கு எனக்கு. இது நேச்சுரல். திஸ் இஸ் தி ஐ மீன் வாட் யூ மே கால் நார்மல் திங். பட் இது எக்ஸெப்ஷன். நான் சொல்றது இது எக்ஸெப்ஷன். சரி, உலகத்துல ஒரு எக்ஸெப்ஷனா ஒரு பெத்த அம்மாவையே அம்மா இல்ல அப்படின்னு ஒதுக்கி வைக்கிறது, பெத்த பொண்ணை வந்து இன்னும் வீட்டுக்கு வரக்கூடாது நீ அப்படின்னு ஒதுக்கி வைக்கிறது தவறு. வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு ஒதுக்கி வச்சுட்டாங்களே. பல காரணங்கள் இருந்திருக்கும்ல. ஒரு காரணம் கிடையாது, காரணம் இதுதான். மணிக்காக்கும் லட்சுமிக்காக்கும் என்னென்ன பிரச்சனை நடந்ததுங்கிறது ஃபுல்லா வந்து சில பேருக்கு தெரியும். உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், எங்களுக்கும் தெரியும். பட் எல்லாத்தையும் நம்ம ஓப்பனா பேச முடியாது இல்லையா? இல்லை, நான் அந்த வீட்டில் இருந்ததுனால எனக்கு தெரியும். நான் அந்த வீட்டில் இருந்தேனே, அதனால தெரியும். நான் கல்யாணம் பண்ணி நான் வந்து அதுக்கப்புறம் வந்து நாங்கள் 2 பேரும் தான் போய் ஒரு கலைமகள் சேர்ந்த அவங்களோட ப்ராப்பர்ட்டியை வந்து ஸ்ரீநகர் காலனி சேதாப்பேட்டில் போய் பார்த்து நாங்கள் 2 பேரும் தான் அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கினோம். வாங்கி அந்த வீடை வந்து உடைச்சு புதுசாக அதை ரீமாடல் பண்ணது. நான் வந்திருக்கேன் அந்த வீட்டுக்கு ஒருத்தர். அந்த ரீமாடல் பண்ணது எல்லாம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணோம். அதில் எனக்கும் பங்குண்டு, அவளுக்கும் பங்குண்டு. நான் என்னைக்கு நான் வந்து இது நம்ம இனிமே ஒன்னா இருக்க முடியாது, டைவர்ஸ் ஒன்று என்னைக்கு கேட்டேனோ அன்னைக்கு அவன் என்ன சொன்னாங்க. நீங்க தான் ஃபர்ஸ்ட் கேட்டீங்களா? ஆமா, வேற வழி இல்லை. அன்னைக்கு நான் என்ன பண்ணேன், ஐ ஜஸ்ட் வாக்ட் அவுட் ஆஃப் தட் ஹவுஸ் இன் மை கார் வித் ஜஸ்ட் எ சூட் கேஸ் ஆஃப் மை க்ளோத்ஸ். நேர ஆபீஸ், கமாண்டர் இன் சீஃப் ரோட்ல ஆபீஸ். எல்லா ஆண்களுமே செய்யறது என்ன தெரியுமா? ஒரு பெண்ணை விட்டு பிரிஞ்சா அவளுக்கு வேற ஒருத்தனோட கனெக்ஷன். இது ரொம்ப ஈஸியா பழி சுமத்திடுறீங்க எல்லாரும். இதுதான் நான் பாத்திருக்கேன். இது சுமத்துற பழி கிடையாது. பிறந்த பொண்ணு அவளுக்கு தெரியாம போயிடுமா? 10 வயசு பொண்ணுக்கு என்ன தெரியும்? கதை கூட ஒருத்தர் ஸ்டோரி கூட நரேட் பண்ணலாம் இல்லையா? அந்த மாதிரிலாம் நீங்க வெரி 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 இம்ப்ரெஷனபிள் இயர்ஸ்ல ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க சொல்றது அதாவது ஒன்றும் தெரியாத வயசு, 1 வயசு 2 வயசு 3 வயசு குழந்தை கிடையாது. 10-12 வயசு அந்த குழந்தைக்கு அதுக்கு தெரியாமல் போயிடுமா? 1985 நான் பார்த்துக்கலேன். ஆமாம், 12 வயசு. அது இம்ப்ரெஷனபிள் இயர்ஸுமாங்க, மறக்கவே மறக்காது. அதுக்கு தெரியும். தெரிஞ்சுதான் அது வந்து எனக்கு நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ வந்து நீ என்னத்தை நினைச்சுட்டு இருக்க, நீ ஏதோ ஒர்க் பண்ற, எங்கேயோ போற வர போயிட்டு இருக்க, இந்த வீட்டுல இப்படி நடந்துட்டு இருக்கு, உனக்கு தெரியுமான்னு கேட்டதுமா. என்ன கேட்டதுமே நான் இது சரி, இது இந்த அளவுக்கு ஆயிப்போச்சு. ஐ வாக்ட் அவுட். ஸோ தட் வாஸ் தி எண்ட் ஆஃப் இட். சரி, அதுக்கப்புறம் நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கல்ல? அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணது வந்து என்னோட ஃபேமிலியில் குடும்பத்தில் இருந்த ப்ரெஷர். நான் என்ன தனியாக எங்கள் அம்மா வந்து தெரிஞ்சதுமே வந்து இதெல்லாம் வந்து பேப்பரில் எல்லாம் வரவே எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு. எங்கள் அம்மா வந்து என்னோட இருக்கணும்னு சொல்லி இங்கே வந்து என்னோட தங்க ஆரம்பித்தாங்க. அவங்க சும்மா இருப்பாங்களா? இல்லை, நீ தனியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அது வேறு விஷயம்.
அந்த மேரேஜ் நல்லா இருந்தது அது போயிட்டு இருந்தது. அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை அதுவும் பிரேக் ஆச்சா இல்லை நல்லபடியாக போச்சான்னு கேட்குறேன். இல்லை அது நல்லபடியாக தான் போச்சு, ஒன்றும் பிரேக் ஆகல. ஸோ அதில் குழந்தைங்க இருக்காங்க. ஒரே ஒரு பையன். என்ன பண்ணுறாரு அவர்? ஜெர்மனியில் இருக்காரு. ஓகே. ஸோ திஸ் இஸ் த பேக்ரவுண்ட் டு இட். அதனால நான் ஏதோ திடீர்னு இம்பல்சிவாக நான் ஒரு விஷயம் பண்ணலை. ஒரு இம்ப்ரெஷனபிள் இருக்கிற ஒரு இயர்ஸில் வர ஒரு குழந்தை தெரிஞ்ச விஷயம் பேசும்போது நான் இனிமே அந்த வீட்டில் இருக்கும். சார் நீங்கள் அப்போ பொறுப்பாக வெளில இருக்கக்கூட வெளில வந்த நீங்கள், ஒரு வீட்டில் இருக்க வெளில வந்த நீங்கள், ஏன் நீங்கள் பொறுப்பாக போய் அந்த குழந்தைய நீங்கள் பார்த்து வளர்த்துருக்கலாம்? அதுதான் சொன்னேன், நான் நேச்சுரல் ஃபாதரே கிடையாது. அது முதல்ல நிச்சயமா போச்சு. அவதான் வெளில வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன். அது முதல்லயே நிச்சயமாயிடுத்த. அது லாயரே சொல்லிட்டாரு, உங்களால நீங்க கிளைம் பண்ணவே முடியாது, யூ ஆர் நாட் தி பயாலஜிக்கல் ஃபாதர், ஸோ வாட்ஸ் தி பாயிண்ட் அப்படின்னு சொன்னதுக்கு மேல இல்லைன்னா நான் அவ்வளோதான். இதெல்லாம் நீங்க இவ்வளோ நாளா பேசாம இப்ப பேசுறது அவங்க மேல ஒரு மலைன் பண்ற மாதிரி இல்லையா? ஒன்றும் கிடையாது. இவன் தான் பேசாமலாம் இல்லைங்க. ஐ மீன் இதெல்லாம் அவளுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அவளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். லட்சுமிக்கு தெரிஞ்ச விஷயம், தெரியாத விஷயம் கிடையாது. நீங்க கேட்குறீங்க, யாருக்கிட்ட போய் கேட்கல இது வரைக்கும். சென்னை கார்ப்பரேஷன் லிமிட்ல வீடு வாங்க MP டெவலப்பர்ஸ்க்கு வாங்க, பேசிக்கலாம். 7825806806. மகாவிஷ்ணுவுடன் சிறப்பு தியானம். மகா சிவராத்திரி இரவில் சக்தி வாய்ந்த தியான பயிற்சியில் கலந்து கொள்ள இன்றே முன்பதிவு செய்யவும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.